வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு பெட்டகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாம ஏப்ரல் மாசத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போறோம். குறிப்பா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமோ அதையெல்லாம் சுருக்கமா ஆனா தெளிவா அலசலாம் வாங்க. சரி, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா ஏப்ரல் மாசத்தோட முக்கிய நிகழ்வுகளுக்குள்ள போயிடலாம். இது உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். முதல்ல நாம பார்க்க போறது உலக அளவுல இந்தியாவோட பங்கு என்னங்கிறது தான். அதாவது ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுலயும் சரி, பொருளாதாரத்துல தலைமை தாங்கிறதுலயும் சரி, இந்தியா எங்க நிக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டுல நடக்கிற தேர்தல் திருவிழா எவ்வளவு பெரியதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த தேர்தல் நடைமுறைய உலகத்துக்கே காட்டப் போறோம். அதுக்காக தான் இந்திய தேர்தல் ஆணையம் சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் திட்டத்தை, அதாவது IEBP-ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலமா வெளிநாட்டு பிரதிநிதிகள் நம்ம தேர்தல் முறைய நேரடியாவே வந்து பார்க்க முடியும். இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நம்ம தேர்தல் முறை எவ்வளவு வெளிப்படையா நேர்மையா நடக்குதுன்னு புரிய வைக்கிறது தான். அதோட EVM, VVPAT மாதிரி டெக்னாலஜியை நாம எப்படி பயன்படுத்துறோம்னு நேரடியாவே காட்டுறாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த பிரதிநிதிகள் தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கும் வராங்க. சோ இது நம்ம தேர்வுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, ஜனநாயகத்துல இருந்து இப்போ பொருளாதாரத்துக்கு வருவோம். உலக வங்கி என்ன சொல்றதுன்னா, தெற்காசியாவில் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா தான் முன்னின்று வழி நடத்தும்னு ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு பார்க்கலாமா? இந்த நம்பர்ஸ பாருங்களேன். குறிப்பா 2026 நிதியாண்டுல நம்ம GDP வளர்ச்சி 7.6% வரைக்கும் போகும்னு கணிச்சிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு வலுவான பொருளாதாரத்தை காட்டுது. அதுக்கப்புறம் கூட 2027ல 6.6%ன்ற ஒரு நிலையான வளர்ச்சி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய காரணங்கள் நம்ம மக்களோட நுகர்வு, அதாவது பிரைவேட் கன்சம்ஷன், அப்புறம் ஏற்றுமதி தான். ஆனா அதே நேரத்துல கச்சா எண்ணெய் விலை உயர்வு, மேற்காசியாவில் இருக்கிற பதச்சம் மாதிரியான சில ரிஸ்கையும் நாம மனசுல வச்சுக்கணும். அடுத்து உலக அளவுல ரொம்ப முக்கியமான 2 பிரச்சனைகளை பத்தி பார்க்கலாம். ஒன்னு சுகாதாரம், இன்னொன்னு பசி. இது ரெண்டுமே இந்தியாவுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் ரொம்பவே சம்பந்தப்பட்டது. பாருங்க, IMF, உலக வங்கி, உலக உணவு திட்டம், இந்த 3 பெரிய அமைப்புகளும் சேர்ந்து ஒரு பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. உலக அளவுல பசி பிரச்சனை அதிகமாக போகுதுன்னு சொல்றாங்க. எரிபொருள் விலை உயர்விலிருந்து அரசியல் வரைக்கும் இதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு இந்த படம் தெரிவா காட்டுது. இந்த உணவு நெருக்கடி எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. எரிபொருள், உரங்கள் விலை ஏறுது. இதனால உணவு உற்பத்தி செய்யற செலவும் கொண்டு வர செலவும் அதிகமாகுது. இது உலக அளவுல உணவு பணவீக்கத்தை உருவாக்கி கடைசியில ஏழை நாடுகளை ரொம்பவே பாதிக்குது. சரி, இப்ப உலக சுகாதார முயற்சிகளுக்கு வருவோம். ஆரோக்கியமான நகரங்களுக்கான கூட்டமைப்பு உச்சி மாநாடு பிரேசில்ல நடந்திருக்கு. நகரங்கள்ல நோய்களை தடுக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம். இந்த மாநாட்டுல முக்கியமா பேசப்பட்டது தொற்றா நோய்கள், அதாவது NCDs பத்தி தான். ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாத, ஆனா நீண்ட காலத்துக்கு பாதிப்பை உண்டாக்குற நோய்கள் தான் இது. உதாரணமா இதய நோய், கேன்சர், இதெல்லாம். ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, உலகத்துல நடக்கிற 80%க்கும் அதிகமான இறப்புகளுக்கு இதுதான் காரணம். இதுல இந்தியாவுக்கு என்ன பங்கு இருக்குங்கிறது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். இந்த உலகளாவிய கூட்டமைப்புல நம்ம இந்தியால இருந்து மும்பை, அகமதாபாத், பெங்களூருன்னு 3 நகரங்கள் உறுப்பினர்களா இருக்காங்க. இத கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கும். சயின்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட்ல நடந்த சில சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகளை பத்தி பார்க்கலாம். கண்ணுக்கு தெரியாத சின்ன உயிரினம்ல கண்டம் விட்டு கண்டம் தாண்ட பறவைகள் வரைக்கும் இதுல இருக்கு. தமிழ்நாடு கடலோர பகுதியில ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பும் நடந்திருக்கு. இந்திய விலங்கியல் ஆய்வு மையம் 2 புதிய கடல்வாழ் நூற்புழு இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோ அதோட மைக்ரோஸ்கோபிக் படங்களை நீங்க பார்க்கலாம். இதோட பெயர்கள் கதோரா தோனமா த்ரிதியே மற்றும் எபகாந்தியன் இண்டிகம். இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, த்ரிதியேன்ற பெயர் ZSI டைரக்டர் த்ரிதி பானர்ஜியை கௌரவிக்கிற விதமா வச்சிருக்காங்க. இந்த உயிரினங்கள் கடல் ஆரோக்கியத்தை காட்டுற ஒரு பயோ இண்டிகேட்டரா செயல்படுறது தான் இதோட ஹைலைட். ஒரு சின்ன கண்டுபிடிப்புல இருந்து இப்போ ஒரு தேசிய அளவிலான முயற்சிக்கு போலாம். இந்தியா ஆழ்கடல் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு தேசிய களஞ்சியத்தை அமைச்சிருக்கு. இந்த களஞ்சியத்தோட முக்கிய வேலை ஆழ்கடல்ல கிடைக்கிற மாதிரிகளை பாதுகாக்கிறது, குறிப்பா DNA டேட்டாவை சேமிக்கிறது. இதோட மையங்கள் கேரளாலையும் மகாராஷ்டிராலையும் இருக்கு. இது உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002க்கு கீழே வருது. இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே தேர்வு கண்ணோட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு நம்ப முடியாத பயணம் செஞ்ச பறவைய பத்தி பாப்போம். சாண்டலிங்னு ஒரு கடற்கரை பறவை
அந்தமான்ல இருக்கிற நற்கொண்டம் தீவுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட கால்ல இருக்கிற அந்த டேக பாருங்க. அந்த குட்டி பறவை எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? சுமார் 7400 கிலோமீட்டர். அடேங்கப்பா, தெற்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து நேரா இங்க வரைக்கும் பறந்து வந்திருக்கு. உண்மையிலேயே இயற்கையோட விடாமுயற்சிக்கு இது ஒரு ஆச்சரியமான உதாரணம். கடைசியா சில முக்கியமான நியமனங்கள் பத்தியும் ஒரு மூத்த அரசியல் தலைவருக்கு அஞ்சலி செலுத்துற ஒரு விரைவான ரவுண்ட் பத்தியும் பாத்திரலாம். சில முக்கிய நியமனங்களை வேகமா பாத்திரலாம். தமிழ்நாட்டுல புதிய தலைமைச் செயலாளரா சாய்குமார் நியமிக்கப்பட்டிருக்கார். லஞ்ச ஒழிப்புத்துறையான DVACயோட டிஜிபியா சந்தீப் மிட்டல் பொறுப்பேற்றிருக்கார். உலக அளவுல நம்ம இந்திய வம்சாவளி விஞ்ஞானி தீப் ஜெரிவாலாவுக்கு அமெரிக்காவில ஒரு முக்கிய பதவியும், ஒலிம்பிக் பதக்கம் ஜெயிச்ச பிளான்கா விளாசிக் பெங்களூரு 10K ரன்னுக்கான குளோபல் அம்பாசிடராவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மொக்சினா கித்வாய் சமீபத்துல காலமாயிட்டாங்க. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை 1960ல தொடங்கி மத்திய அமைச்சர் வரைக்கும் நீண்டது. சட்டமன்றம், சட்ட மேலவை, மக்களவை, மாநிலங்களவைன்னு 4 அவைகளிலேயும் பணியாற்றிய ஒரு சில தலைவர்கள்ல அவங்களும் ஒருத்தர். இது அவங்களோட நீண்ட பொது வாழ்க்கையோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம். சரி, நம்ம இந்த பகுப்பாய்வோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். உலக பொருளாதாரம், உலக சுகாதாரம், நம்ம ஊர்ல கண்டுபிடிச்சு ஒரு சின்ன உயிரினம்னோ நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களும் ஒன்னோட ஒன்னு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு? இது எல்லாம் சேர்ந்து நீங்க பரீட்சைக்காக தயாராக்கிட்டு இருக்கிற உங்க எதிர்காலத்தை எப்படி உருவாக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நன்றி.